இருக்கும். அதனால அந்த சூட்டை, அந்த வெட்ட சூட்டை வெளியேற்றுவதற்கு நம்ம பஞ்சகற்ப குளியல் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சகற்பம் என்பது வெண்மிளகு, வேப்ப வித்து, கடுக்காய் தோல், நெல்லி வற்றல், கஸ்தூரி மஞ்சள், இந்த 5 பொருளையும் வள்ளலார் சொன்ன உரைநடை பகுதி முறைப்படி, இல்லை போகர் சொன்ன 7000 சொன்ன போகர் 7000 நூலில் சொன்னபடி அந்த ரேஷியோ படி நம்ம வந்து கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் பாலில் ஒரு 4 ஸ்பூன் மருந்து போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அடுப்பில் வச்சு 2 கொதி வந்தோன்னு தேய்ச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சி வச்சுக்கும் போது அந்த உடலுக்கு அந்த வெட்ட உஷ்ணங்கள்லாம் வெளியேறுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த விஷயங்களையும், மூன்றாவது இந்த விஷயங்களையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். முதல்ல வந்து கடவுளை நினைப்பவர், கடவுளர்களை நினைக்கிறவங்க தூங்க மாட்டேன், அல்லலாம் சொல்றபடி நான் கடைப்பிடிக்கிறேன், எனக்கு தூக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல 12 மணி நேரத்துக்கு மேலே கடவுளையே நினைக்க கொண்டு இருக்கணும். வேற எந்த வேலையும் செய்ய விட 12 மணிக்கு மேலே, 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்துக்கு மேலே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க உடம்புக்கு போதுமான எனர்ஜிக்கும் உடம்புக்கு போதுமான அந்த ஓய்வும் கிடைக்கும். தூக்கத்தில் நமக்கு வந்து மெலட்டின் அப்படின்ற ஒரு சுரப்பி தான் நமக்கு வந்து சுரக்குது. அப்போ துரிய நிலையில இருக்கும்போது, மனசு துரிய நிலையில பக்தியிலே இருக்கும்போது அந்த மெலட்டின் என்ற சத்து வந்து நமக்கு மூளையில வந்து உற்பத்தி பண்ணி அது உடலுக்கு போதுமான ஒரு ஓய்வை கொடுக்கிறது. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி அயச்சந்திரம், தாமிர பஸ்பங்கள் வந்து சாப்பிடணும். ஓகே. மூன்றாவது பஞ்சகற்பம் தேய்ச்சி குளிக்கணும். நான்காவது சூடை குறைப்பதற்கு பொன்னாங்கண்ணி தேயிலை வந்து வள்ளலார் வந்து பொன்னாங்கண்ணி சாப்பிட்றதுக்கு உணவுலையும் வாரத்தில் 2 நாள் 3 நாளாவது பொன்னாங்கண்ணி தைலம் உண்பதுக்கும் பொன்னாங்கண்ணி தைலம் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ வாரத்தில் புதன்கிழமை பஞ்சகற்பம்னாக்க சனிக்கிழமை வந்து பொன்னாங்கண்ணி தைலம் உடல் முழுக்க நல்லா தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் வெந்நீரில் குளிக்கணும். பஞ்சகற்பமும் பொன்னாங்கண்ணியும் குளிப்பதற்கு எதுக்காகனா உடல்ல இருக்கிற சூட்டை வந்து வெளியேற்றுவதற்கு. அயச்சந்திரம், தாமிர பஸ்பம் எதுக்குனாக்க உடம்புல இருக்கிற பலவீனத்தை சரி பண்ணுவதற்கு. துரிய நிலையிலே 12 மணி நேரத்துக்கு மேல கடவுளையே நினைச்சு கொண்டிருப்போம் எதுக்கு அப்படின்னாக்க நமக்கு போதுமான ஓய்வும் போதுமான எனர்ஜி லாஸ் ஆகாம இருப்ப பாதுகாப்புறதுதான். அப்ப தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை செய்யணும். இல்ல நான் வந்து 12 மணி நேரத்துக்கு மேல கடவுளை நினைக்க முடியாத அளவுக்கு வேலை இருக்குதுனாக்க அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். தூங்காத பட்சத்துல அவர்கள் வந்து சூடுனால், தூக்கம் இல்லாததனால், போதுமான தூக்கம் இல்லாததனால் ஏற்படுகின்ற சக்கரை நோய்களோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை மற்ற நோய்களுக்கோ நம்ம உட்படுத்தப்படுவோம். அப்ப அந்த நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டோம்னா, இந்த நோய் வாய்ப்பட்டு இருந்தா நம்ம எப்படி கடவுள் நினைப்பது? நம்ம சும்மா எதையும் கடைபிடிக்காம இருந்தாலும் ஒரு 80 வயசுக்கு கடவுள் நினைச்சிட்டு இதை ஜீவகாரியம் பண்ணிட்டு அடுப்பா பாடிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி கடைபிடிக்கிறோங்கிற பேர்ல வந்து விரைவாக நோய் வாய்ப்பட்டு 40 வயசு 50 வயசுல இறந்துறது வந்து ஒரு சன்மார்க்கத்துக்கு அழகா அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணணும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 7 மணி நேரம் தூங்குறதுனால அவங்க அருள் கொடுக்க மாட்டோம் கடவுள் சொல்லலாம் கிடையாது. எங்கேயுமே நம்ம ரொம்ப தெளிவா இணைக்கணும். சன்மார்க்கிகள் வந்து சாதுக்கள் தனியாகவும் சாமியார்கள் தனியாகவும் குடும்பத்திற்கு தகையாகவும் வள்ளலார் வந்து ஒழுக்கத்தை நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஜீவகாணி ஒழுக்கம் முழுக்க யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னாக்க முழுக்க சம்சாரிகளுக்கு சொல்லப்பட்டது. நீ வந்து நிறைய கடைபிடிக்கலாம் பரவாயில்ல, நீ எந்த எச்சரிக்கை உடையவளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜீவகாணி ஒழுக்கம் தான் நான் உனக்கு அருள் பண்றேன்னு சொல்றேன். நீ அருந்துதல் பொருந்துதல், நல்ல துணிமணி போடுறான், நல்ல மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெற்றுக்கிறான், எனக்கு அருள் கிடைக்காதா அப்படின்னாக்க பரவாயில்ல, நீ ஜீவகாணி செய்ய நான் உனக்கு அருள் பண்றேங்கிற. அருந்துதல் பொருந்துதல் போன்ற இவ்வளோக விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தா கூட நீ ஜீவகாணி ஒழுக்கத்துல தீவிரமா இருந்தினா அந்த கருணையின் அடிப்படையில உனக்கு வந்து நான் அருள் பண்றேன்னு வள்ளலார் சத்தியம் பண்ணி சொல்றார். அப்ப நம்ம 12 மணி நேரத்துக்கு மேல கடவுளை நினைக்கிற ஒரு சாதுக்கள் நிலைக்கு போகல, சம்சாரியா தான் இருக்கிறனாங்க, நீ ஜீவகாரியம் பண்ணுங்க. உங்களுடைய வருமானத்துல ஒரு பங்கு ஒதுக்கி, வருமானத்துல ஒரு 30%, ஒரு 40%, 50% நீங்க ஒதுக்கி ஜீவகாரியம் பண்ணுங்க. 7 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, நல்ல மனைவி குடும்பத்தெல்லாம் பாதுகாத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவியா இருங்க, கருணையா இருங்க, போதும், அவ்வளவுதான். இந்த கருணையின் அடிப்படையில நீ ஜீவகாரியத்தை நீங்க விரதமாக அனுசரிச்சு வந்தீங்கன்னாக்க இதையே நீங்க யோகமாக, இதையே ஞானமாக தவமாக கடவுள் கருதி உங்களுக்கு அருள் செய்யப்படும் என்று சத்தியம் செய்து வள்ளலார் வந்து ஜீவகாணி ஒழுக்கத்தை சொல்லுது. ஜீவகாணி ஒழுக்கம் முழுக்க 3 பகுதியும் நம்முடைய சம்சாரிகளுக்காகத்தான், அது சாமியார்களுக்காக இல்லை. ஏன்னா சாமியார்கள் வந்து அவங்களே மற்றவங்கள்ட்ட ஜீவகாரியத்துக்கு கையேந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, அவங்க எப்படி ஜீவகாரியம் பண்ணுவாங்க? அப்ப ஜீவகாணி யாருக்குன்னாக்க தன்னுடைய உழைச்சி அதுல வருமானத்தை ஈட்டிக் கொண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதுல உள்ள ஒரு பங்கை வந்து தர்மம் பண்றான் பாத்தீங்கன்னா, அவருக்கு தான் ஜீவகாணி செய்ய முடியும். ஏன்னா உழைக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க தான் ஜீவகாரியம் பண்ண முடியும்.
சம்பாதிக்காத இருக்கிறவங்க எப்படி ஜீவகாணி பண்ண முடியும்? அதனால வந்து அதுல வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றார். நீ வந்து தூக்கத்தை விட்டு தூக்கத்தை துறந்து நிஷ்டையில் இருப்பவங்க கூட அருள் பெற மாட்டாங்க. மனோ ஆலயங்களை அடக்கி நாணயத்தை பெற்றவர்கள் கூட அவங்களுக்கு அருள் கிட்ட போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. சரியகிரி யோகம் பண்றவங்களுக்கு கூட கிட்ட போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஜீவகாரியம் அப்படிங்கிற சாவி இல்லைன்னா அவனெல்லாம் நான் வெளியேற்றிடுவேன். ஆனா இதெல்லாம் எதுவும் இல்லாம அவன் ஜீவகாரியம் கருணையா இருந்தா மட்டும் போதும், அவனுக்கு நான் வந்து அருள் பண்றேன் அப்படின்னு வள்ளலார் வந்து ஜீவகாணி ஒழுக்கத்துல ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். அதனால வந்து ஐயோ நான் வந்து 2 மணி நேரம் தூங்காம கடைப்பிடிக்க முடியே, நான் அதிகாலை 2-3 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க முடியே, அதிகாலை 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க முடியும், எனக்கு அருள் தருவாரா? ஐயோ நான் வெள்ளை அடை உளுத்துறியே, எனக்கு அருள் தருவாரா? ஐயோ நான் அருள்பா ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணலையே, அருள் தருவாரானா உங்களால முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க. உங்க உடலை கெடுத்துக்காம நீங்க கடைப்பிடிச்சா போதும். உங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்காம நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்க ஜீவகாணி ஒழுக்கத்துல மட்டும் இருந்தீங்கன்னா போதும். உங்களால முடிஞ்ச ஜீவகாணி ஒழுக்கங்கிறது உங்களோட வருமானத்தை ஃபுல்லா போய் கொடுக்கறதோ உங்க சொத்து புத்த வித்து எல்லாம் தர்மம் பண்றதோ இல்லை. உங்களுடைய தரம், என்னுடைய பார்வையில உங்க தரம் என்பது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க உங்க வருமானத்தில் பாதி, ஒரு பாதி உலகியலுக்காக செலவு பண்ணுங்க, ஒரு பாதி ஜீவகாணத்துக்காக செலவு பண்ணுங்க. இது என்னுடைய பார்வை மட்டும்தான். வள்ளலார் வந்து பாதி பாதி அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லலை. நான் என்னுடைய பார்வையிலிருந்து சொல்றேன். என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லும் போது உங்க வருமானம் ஒரு 10,000 15,000 குடும்பத்துக்கு எடுத்துங்க, ஒரு 5,000 வந்து மாசம் ஜீவகாணியத்துக்கு பயன்படுத்துங்க. இப்ப இந்த பக்குவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதுதான் விரதம். இதை எப்படி ரெகுலரா பண்ணணும்? இதை வந்து எப்படி பண்ணணும்னாக்கா ரெகுலரா பண்ணணும். ரெகுலரா பண்ணினா ஒரு பாதி நம்ம வருமானத்துல ஒரு கை வந்து நம்முடைய சுயநலம், நம்முடைய குடும்பத்துக்கு நமக்காக, ஒரு கை வருமானம் வந்து ஈகைன்னா கொடுப்பதற்காக, ஜீவகாணியத்துக்காக அப்படின்ற ஒரு பக்குவத்தோடு நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா இதுவே தவம், இதுவே யோகம், இதுவே ஞானம். இதுதான் உங்களுக்கு வந்து ஒழுக்கம், இதுதான் சன்மார்க்க ஒழுக்கமே. இப்ப இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில நமக்கெல்லாம் அருள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வள்ளலார் சத்தியம் பண்ணி சொல்ற, உறுதியா நம்புங்கிறார். இதை விட நமக்கு என்ன வேணும்? ஸோ அதனால உங்களால அதுக்காக நான் வந்து அதை கடைப்பிடிக்க வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு குடும்பம் இல்லை, நீங்க வந்து உடல் உழைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க நான் இந்த சொன்ன மாதிரி ஜீவகாணியம் பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா உடை உடைத்துக்கிட்டு நல்லா ஆரோக்கியமான உடம்பை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஜீவகாணியம் செஞ்சு அருள் பெற்றுருங்க. இல்ல நான் வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவேன், நான் 1 மணி நேரம் தான் தூங்குவேன், வெறும் கரிசாலை குடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னாக்க தாராளமாகலாம். குடும்பத்தை விட்டுருங்க, திருமணம் பண்ணிக்காதீங்க. திருமணம் பண்ணா அதுக்காக செலவு பண்ணணும், வேலைக்கு போகணும்ல. இதுல பண்ணி இருந்துக்கிறதுனாக்க நீங்க வந்து என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் அன்பர்கிட்ட ஒரு உதவி வாங்கிட்டு 12 மணி நேரத்துக்கு மேல கடவுளே நினைச்சுக்கிட்டு இருங்க. நீங்க தூங்கவே வேண்டியதில்லை, 1 மணி நேரம் தூங்கினா கூட போதும். எப்போதுமே உங்க மனசு வந்து துரிய நிலையிலே இருக்கட்டும். வெறும் கரிசாலையோ இல்லை ஐச்சந்திரமோ ஏதோ ஒன்று சின்ன உணவு சாப்பிட்டு இருந்தா போதும். உங்க இழப்பு இருந்தா கூட யாருக்கும் அது வந்து இழப்பு இல்லை. அப்ப நீங்களாச்சும் கடவுளாச்சு உங்க உடம்ப துணிஞ்சு நீங்க கடவுள்கிட்ட வந்து போராடணும். எனக்கு அருள் கொடுத்துதான் ஆகணும், நான் தூங்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் எதையும் விரும்ப மாட்டேன், நான் உன்னையே நினைச்சுக்கிறேன் கொடுன்னு நம்ம தைரியமா கேட்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவம், நம்ம அதை வந்து பாராட்டுறோம். ஆனா இது சம்சாரிகளுக்கு இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், சம்சாரிகள் கடைப்பிடிக்கணும்னு போட்டு சம்சாரத்தையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம்னு தான் நம்முடைய கருத்து. சம்சாரிகள் வந்து அதை கடைப்பிடிங்க. சம்சாரம் இல்லாதவர்கள் வந்து நீங்க வந்து 1 மணி நேரம் தூங்க, மீதி நேரம்ல கடவுளையே புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் கடவுளையே நினைத்து கொண்டிருங்கள், கண்டிப்பாக இறைவன் வந்து அருள் பண்ணுவார். ஆனா உலகையில 12 மணி நேரம் அதை செய்யறேன் இதை செய்யறேன், அப்படி சாப்பாடு போடுறேன், இவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், இங்க வசூல் பண்றேன், சபை கட்டுறேன், இங்க முதியோர்களை பண்றேன், அப்படி இப்படி. ஆனா சன்மார்க்கம் என்ற பெயரில் உலகையில வாழ்ந்து கொண்டு நீங்க 1 மணி நேரம் தூங்கினா போதும், 2 மணி நேரம் தூங்கினா போதும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் கண்டிப்பா பாதிக்கப்படும். இதை நான் ஒரு வைத்தியரா, சன்மார்க்கியா, ஒரு ஆன்மநேய சகோதரர்களா நான் சொல்றேன். நீங்க 12 மணி நேரம் உங்களுக்கு உலகில எந்த வேலைக்காகவும் சன்மார்க்க வேலையாக இருந்தா கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுளையே சிந்தனை செய்து கொண்டு வரும். அது பாடலை படிச்சு அழுது கொண்டோ, பாடலை படிச்சு அப்படியே பாடல் ஞாபகமாகவோ இல்லை கடவுள் ஞாபகமாகவோ நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலேயாவது கடவுள் சிந்தனையிலே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகியல் விஷயங்கள் இந்த உடலியல் தத்துவங்கள் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகாது. நீங்க வந்து 5-6 மணி நேரம் தூங்கவும் வேண்டியதில்லை, 3 வேளையும் நீங்க உணவு சாப்பிடுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி உலகில் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய விதிகள் உங்களுக்கு பொருந்தாது. இது ஏன்னா சன்மார்க்க ஒரு வாழ்வு, சன்மார்க்க ஒரு வாழ்க்கை.
ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க, குடும்பத்துல கமிட்மெண்ட் வச்சுக்கிறவங்க, வருமானம் குடும்பத்துக்கு தேவைப்படுன்னு சொல்றவங்க, குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை இவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இல்ல உலகில டெய்லி எங்கேயாவது வருமானம் வாங்கி நான் 3 வேளையும் சாப்பாடு போடுறோம்னு நினைக்கிறவங்க, இல்லை எங்கேயாவது வருமானம் எங்கேயாவது அன்பளிப்பு வாங்கி நான் சபை கட்டுறேன், நான் அன்பளிப்பு வாங்கி நான் கிளாஸ் நடத்துறேன், நான் டொனேஷன் வாங்கி நான் அதை பண்றேன் இதை பண்ணேன், உலகில சன்மார்க்கமான விடயங்களாக இருந்தாலும் அது உலகில நீங்க வந்து உலகில நீங்க எந்த செயல் செய்தாலும் அதை புற மனநிலையிலிருந்து தான் செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கணும். அதை கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க. விழிப்பு மனம். புறமான நிலையில இருந்தா நீங்க பண்ண முடியாது. நீங்க சாப்பாடே ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தா புற மனசு தான் கொடுக்க முடியும். நீங்க ஆள் மனதன் நீங்க துறை நிலையில இருந்து அப்படி சாப்பாடு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியும், அதான் பக்குவம், அது வேறு. நாம அந்த பக்குவம்லாம் இல்லை. நான் அந்த பக்குவத்தான் இருக்குன்னு நீங்களாம் உங்களை நினைச்சுக்கிட்டே ஏமாத்த வேணாம். நாம உலகம் இல்லை, யார்ச்சும் ஒருத்தவங்க நன்கொடைகள் வாங்கிட்டு சாப்பாடு செய்யணும், நன்கொடை வாங்கணும்னா புற மனசு தான் பேசி ஆகணும். சமைக்கணும்னா இந்த சிந்தனையிலே புற மனசு தான் செய்தாகணும். அதை கொடுக்கணும், சாப்பாடு பசிச்சவங்களை பார்த்து தேடி போகணும், புற மனசு தான் பண்ணணும். அது புற மனசு வந்து நீங்க இங்கே கூட்டி இருக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்க ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிதான் ஆகும். இது இந்த உடலுக்கு பொருந்தும். இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுன்னா வருவதை பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு வள்ளலாரோ சன்மார்க்கமோ பொறுப்பு இருக்காது. நீங்க இந்த மாதிரி கடைப்பிடிச்சு நாளைக்கு நோயாளி ஆனா சன்மார்க்கத்தை நாளைக்கு யாரும் தப்பு சொல்லக்கூடாது. வள்ளலார் சொன்ன கடைப்பிடிச்சனால தான் எங்க பையனுக்கு, எங்க அம்மா புருஷனுக்கு, எங்க அண்ணன் தம்பிக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு உங்களுடைய விழிப்புணர்வு அற்ற ஒரு வாழ்வியல் முறையினால சன்மார்க்கமும் வள்ளல் பெருமானுக்கு ஒரு இடுக்கு வந்து விடக்கூடாது. அதனால வள்ளலார் சொன்ன விஷயங்கள்ல, வள்ளலார் சொன்ன கருத்துக்களை நல்ல ஆழமா ஆய்வுக்கண் கொண்டு வைத்திய அறிவை கொண்டு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஆர்வ கோளாறுலாம் சன்மார்க்கத்துக்கு வேலைக்கு ஆகாது. ஆர்வ கோளாறா இருக்கிறது, நான் பாத்துறேன், நான் பண்ணுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் சொல்லிட்டு நாளைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே நோய்வாய்ப்படாம இருக்கணும் அப்படின்றதான் வள்ளலாருடைய நோக்கம். அடியனுடைய நோக்கமும் அப்படித்தான். நீங்க எக்காரணத்தை கொண்டு சன்மார்க்கம் கடைப்பிடிக்கவே என்ற பெயரில் நீங்க வந்து உங்க உடம்புக்கு எடுத்துக்கூடாது. நீங்க 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா 2 வேளை பாத்ரூம் கம்பல்சரி போகும், 7 முறை யூரின் போகணும், வாரத்துக்கு 2 நாட்டுக்கு குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஒரு வாட்டி குளிக்கணும், ஒரு வாட்டி பஞ்சகருப்பம் தேய்ச்சி குளிக்கணும். அயச்சந்திரம் உடம்புக்கு சத்து இருந்தால், கரிசாலை சத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அயச்சந்திரம் கொஞ்சம் தாமிர பஸ்பங்களும் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை வந்து பலப்படுத்திக்கணும். இல்லைன்னாக்கா வள்ளலார் 485 மூலிகைகளை பற்றி குணப்பாடத்தை சொல்லியிருக்காரு. அதில் சீந்தில் அப்படிங்கிற மூலிகையும் காயசக்தி மூலிகை சொல்றாரு. சீந்தில் வந்து உடம்புல செல்லெல்லாம் வந்து புதுப்பிக்கும். சீந்த சக்கரை நோயாளிகள் வராமல் பார்த்துக்கும். சீந்திலையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம், வல்லாரை ரெகுலராக எடுத்துக்கலாம். வெட்டிவேர் சொல்லியிருக்கிறார். 485 மூலிகைகள் பற்றி வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வள்ளலார் நித்திய கர்மையில சொல்றதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சன்மார்க்க இவ்வளவுதான் நினைக்க கூடாது. வள்ளலார் ஒரு மிகப்பெரிய ஒரு சித்த வைத்தியர். அவர் மற்ற மூலிகைகளை பற்றி கருத்துக்களும் சொல்றாரு. ஸோ உடம்பு பாதிப்பு இல்லாம மற்ற மூலிகைகளையும் நீங்க எடுத்துக்கலாம். வள்ளலார் கரிசால் தான் சொன்னாரு, நான் கரிசால் மட்டும் தான் எடுப்பேன், தூதுவளை மட்டும் தான் எடுப்பேன், முசுமுசுக்கு மட்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பு சூடேனா இதை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய புளியாறு எடுத்துக்கணும். உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய லெமன் ஜூஸ் குடிக்கணும், தப்பு கிடையாது. உடம்பு எப்படியோ ஒரு 100 வருஷம் 80 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க எதை சாப்பிட்டு வச்சுக்கிட்டா, நீங்க நான்வெஜ் எந்த உயிர்களையும் கொல்லாம, எந்த உயிர்களையும் சாகடிக்காம, புலால் உண்ணாம, மாமிசம் இல்லாம மற்ற எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் வள்ளலார் ஒன்று குற்றம் சொல்ல போறதில்லை. அது ஆரோக்கியத்தின் அடிப்படையில ஆரோக்கியத்துக்கு தேவை என்பதற்காக சில லேகியங்கள் எடுத்துக்கலாம், சில அமுக்காச்சூர்ணங்கள் எடுத்துக்கலாம். இது ஐயோ நீ அமுக்காச்சூர்ணம் எடுத்துக்கிட்ட உனக்கு நான் அருள் பண்ண மாட்டேன்னு வள்ளலார் சொல்ல போறது இல்லை. சரிங்களா? நம்ம கரிசாலை நல்லது, தப்பு இல்லை. அதே மாதிரி மற்ற மருந்துகளும் நீங்க எடுத்துக்கிட்டா, தேத்தான் கொட்டை லேகி உடம்பை தேத்தும், அதனால நீங்க எடுத்துக்கிட்டா தப்புன்னு வள்ளலார் சொல்ல போறது இல்லை. சதாவரி லேகி உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னா கொஞ்சம் சதாவரி லேகிங்களை எடுத்துக்கலாம், சதாவரி சில சூர்ணங்கள் எடுத்துக்கலாம். நீ சதாவரி எடுத்துட்டேன், நான் தான் உங்க அருள் பண்ண போறேன்னு வள்ளலார் ஒரு மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றமாக நினைச்சு உங்களுக்கு அருள் பண்ணாம இருக்க போறது இல்லை. உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி மற்ற மருந்துகள் இருக்க மாதிரி மற்ற மருந்துகளை நீங்க எடுத்துக்கிட்டா தவறு கிடையாது. எக்காரத்தை கொண்டோம் உடல் நோயாளியாக ஆக்குவது தான், நோயாளியாக நீங்க இருப்பது தான் வள்ளலாருக்கு பிடிக்காத தவிர, நீங்க எதாவது சாப்பிட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா உங்க வள்ளலார் வந்து கோவிச்சு கொள்ள மாட்டார். வள்ளலார் உங்களுக்கு அருள் பண்ணாம அதை ஒரு காரணம் காட்டி நிறுத்த மாட்டார். வள்ளலார் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, இந்த உணவு தான் வள்ளலார் முற்றிலும் மறுக்கிறாரே தவிர, மற்ற செடி கொடிகள், பஸ்ம செந்தூரங்கள், மற்ற உலோக மருந்துகள், பஸ்ம மருந்துகள், உப்பு மருந்துகள் இதெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமா உங்க உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு 100 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டு ஜீவகாரணி பண்ணிக்கிட்டு நல்ல உயிர்களுக்கு உபகாரமா இருந்தா வள்ளலார் கோவிச்சு கொள்வது இல்லை. வள்ளலாரே நிறைய 485 மூலிகைகள்ல நிறைய செந்தூர மருந்துகள், இந்த மருந்து வந்து செந்தூரமா ஆகும், இது வந்து பஸ்மத்துக்கு ஆகும், இது வந்து கபத்தை நீக்கும், இது வந்து காய்சக்தி உண்டாகும் அப்படின்னு நிறைய மருந்துகளை பத்தி சொல்லியிருக்கு. அதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க வந்து சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியத்துக்காக தாராளமா சாப்பிடுங்க.
எனக்கு நரம்பு பலவீனமா இருக்குதுன்னா ஒரு அமுக்குற லேகியம் சாப்பிடுங்க. எங்க உடல் தாது பலமா இல்லைன்னா ஒரு தாது லேகியம் சாப்பிடுங்க. அதனால சன்மார்க்கத்தை வள்ளலார் சொல்லலையே, நான் ஏன் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. வள்ளலார் ஃபோன் கூட தான் யூஸ் பண்ண சொல்லல. இன்னும் நம்ம ஃபோனை பயன்படுத்தலையா? வள்ளலார் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண சொன்னாரா? வள்ளலார் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண சொன்னாரா? வள்ளலார் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண சொன்னாரா? சொன்னாருங்களா? சொல்லுங்க. இல்ல. வள்ளலார் வந்து பைக் ஓட சொன்னாரா? இல்ல. வள்ளலார் வந்து சக்தி மசாலா பொடி யூஸ் பண்ண சொன்னாரா? இல்ல. இருந்தாலும் நம்ம தேவைக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். நானும் அதை தப்புன்னு சொல்லல. அது மாதிரி சில மருந்துகளை வந்து வள்ளலார் சொல்லாத மருந்துகள் எடுக்கக்கூடாதா? நான் வந்து இதை எடுக்க சொன்னேன். ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கூடாது, ஒரு மோர் குடிக்கணும், தாராளமா குடிச்சிக்கலாம். மோர் குடிச்சா வள்ளலார் அருள் பண்ண மாட்டாரா அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா அருள் பண்ணுவார். வள்ளலார் வந்து ஒரு யோகத்துக்கு அந்த நீர்ப்பொருள்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. அது காமத்தை தூண்டும் அப்படின்னு. யாருக்கு? சம்சாரிகளுக்கு இல்ல. சம்சாரிகளுக்கு காமம் தேவை. சம்சாரி இல்லாதவனுக்கு தான் காமம் தேவை. சம்சாரிகளுக்கு வந்து காமம் இல்லைன்னா பிரச்சனை அவன் குடும்பத்துல. அவனுக்கு தேவை. அவன் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மோர் எடுத்துக்கலாம், எலுமிச்சை சாதம் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு பாயின் ஜூஸ் எடுத்துக்கலாம், நல்லா பழங்கள் காய்கறி எடுத்துக்கலாம். அதனால வந்து உனக்கு அருள் பண்ணாம இருக்க போறதுன்னு வள்ளலார் சொல்ல போறது இல்லை. சம்சாரிக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ 12 மணி நேரத்துக்கு மேல நீ துரிய நிலையில உன் மனசை வச்சிருந்த, அன்கான்சியஸாவே நீ இருக்கிற, அந்த நிலையில உன் மனசை வச்சிருந்தாலும் அந்த படங்களுக்கு வள்ளலார் சொன்ன அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து சாதுக்கள், யோகா மாந்தர்கள். நாமெல்லாம் வந்து போக மாந்தர்கள், உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான விஷயங்களா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வருமானத்தை எடுத்து கொஞ்சம் குடும்பத்தையும் ஜீவகாரியமும் செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கடவுளை வழிபாடு பண்ணிட்டு அருட்பா படிச்சுட்டு உள்ளத்தை தெளிவா பண்ணிட்டு எல்லா உயிர்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உயிர் போல் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தா அவர்கள் சத்தியமாக கடவுள் அருளுக்கு பாத்திரமாவார்கள். ஐயோ நான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேனே, எனக்கு ஐயா அருள் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ நான் ஒரு டம்ளர் சூடாகுதுன்னு மோர் குடிச்சிட்டேனே, சூடு பிடிச்சிருக்குன்னு, அதனால எனக்கு ஐயா அருளுக்கு பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன், ஐயோ நான் நீலக்கல்ல சட்டை போட்டுருந்தேன், எனக்கு அருள் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம இந்த யதார்த்தத்தை, இந்த ஒரு பகுத்தறிவான ஒரு மார்க்கம் சன்மார்க்கம், இது பகுத்தறிவுல ஒரு மூடமா இருக்கின்ற மார்க்கம் இல்லை. இது மூட நெஞ்சில் தோன்றானே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. யார் வந்து மூட நெஞ்சோடு அப்படியே ஒரு மூடமாகிறாங்களோ அவங்க நெஞ்சில் அவங்க உள்ளத்தில் தோன்றாதவராக அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கிறார். ஸோ சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் நம்ம தெளிவா புரிஞ்சு, உடல்ல வந்து உஷ்ணம் அதிகமான சோகை வரும், உடல்ல வந்து உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா சோம்பலா இருக்கும். அதனால வாரத்துல 2 நாள் வந்து ஒரு நாள் பொன்னாங்கண்ணி தைலமும் ஒரு நாள் வந்து பஞ்சகவப்ப குளிப்பிலும் கம்பளி சன்மார்க்கிகள் குளிங்க. கரிசாலை சாப்பிடுங்க. கரிசாலை ஒத்துக்கொள்ளாதவங்க சீந்தில சாப்பிடுங்க, வல்லார சாப்பிடுங்க, புளியார சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் கரிசாலை ஒத்துன்னு சொல்ல முடியாது. சில பேருக்குலாம் கேஸ்ட்ரிக் கல்சரா வந்தது. அதெல்லாம் நீங்க பாலில் பிட்டைவில் பண்ணி கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துங்க, இல்லை பனங்கற்கண்டு சேர்த்துக்குங்க, பனக்கற்கண்டு பனை வெள்ளத்தை சேர்த்து சாப்பிடலாம். உடலை குளிச்சு படுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு அதுலேயும் ஒத்துக்கலாம். கரிசாலை எடுத்து நீங்க வந்து இதை தேனில் குழப்பி சாப்பிடுங்க, நெய்யில் குழப்பி சாப்பிடுங்க, வெண்ணெயில குழப்பி சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. ஐயோ வள்ளலார் வந்து பால் மோர் தயிர்லாம் பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டாரு ஒரு இடத்துல அப்படி என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு விளக்கம் தரேன். வள்ளலார் வந்து திருவருட்பாவில கடவுளை வந்து பாலே தேனே நெய்யே அப்படின்ட்டு நிறைய பாடல்ல வந்து வர்ணிக்கிறார். கடவுளை வந்து போற்றி போடுறார். இப்ப உடம்புக்கு ஆகாத பொருளை கடவுளை உதாரணமாக எடுத்து பாடுவாரா? நீங்க சிந்தனை பண்ணுங்க. உயர்மலை தேனே, கடவுளை தேனேங்கிறார். கடவுளை வந்து மாமிசமே, முட்டையே, கோழியே, ஆடே அப்படின்னு பாடுவாரான்னா பாட மாட்டார். ஏன்னா அது ஆகாத உணவுக்கு, மனிதனுக்கு ஆகாத உணவுகள். ஆனா கடவுளை பால் பதம் பெற காட்சிய பசு நீரும் பாலே, இதம் பெற உருக்கிய இளம்பசு நெய்யே சொல்றாரா? அப்ப நெய் பால் தேன்லாம் உணவுக்கு ஆகாது, சன்மார்க்கர்கள் சாப்பிடக்கூடாதுன்னா கடவுளை ஏன் அது கூட ஒப்பிட்டு பாடுறாரு? மா பலா வாழையை பத்தி பேசுறாரு. நீங்க இது சிந்தனை பண்ணணும். கடவுள் வந்து ஒரு ஆகாத ஒரு உணவை, ஆகாத உணவு கூட கடவுளை ஒப்பிட்டு பாடுவாரா? இதை சிந்தனை பண்ணிக்கங்க. பாட மாட்டாரு. ஸோ கடவுள் வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன பசுக்கு சுத்தமா பால் கொடுக்காம அதுக்கு துரோகம் பண்ணிட்டு எடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதையும் ஜீவகாரிய ஒழுக்கத்துல வள்ளலார் சொல்றாரு. நம்மளை நம்பி இருக்கின்ற பசு, ஆடு, குதிரை, மாடு இதுங்களுக்கு அது நமக்கு அதுக்கு போதுமான ஜீவகாரியம் செஞ்சுட்டு அதனால வருகின்ற நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாடுனால என்ன நன்மை? எருது மாடு வந்து உழவு ஓட்டுது. பசு மாடுல நமக்கு என்ன சாணம் கிடைக்குது, அவருடைய கோமி கிடைக்குது, அதுல இருந்து பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா பசு கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்காம நம்ம எடுத்துக்கூடாது. என்ன ஒரு விஷயம்னாக்க, ஒரு கன்றுக்குட்டிக்கு தேவையான பாலை வந்து அந்த மாடு உறிஞ்சு வச்சுக்கும், அதை விடவே விடாது. நீங்க
பால் பீசிட்டே இருக்கலாம். ஆனா அது கண்ணுக்குட்டிக்கான பாலை வச்சுக்கும். மீதி உபரியான பாலை தான் நமக்கு எடுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுதான் கண்ணுக்குட்டி விடுவாங்க. கண்ணுக்குட்டி அதை வந்து பால் குடிக்கிறவங்க அது பாலை வந்து ரிலீஸ் பண்ணும். அது பாலை விட்ட உடனே டக்குன்னு கண்ணுக்குட்டி எடுத்து ரொம்ப இப்போ பால் கறப்பாங்க. இதை நீங்க வந்து கிராமத்துல பார்த்துக்கலாம். அப்ப கண்ணுக்குட்டி வாய் வச்சு அந்த பால் குடிக்கும்போது தான் அது பாலையே ரிலீஸ் பண்ணும், முழு பாலையும். மற்ற நாம மேனுவலா மனிதர்கள் போய் பால் கறக்கும் போது கொஞ்சம் பாலை தான் கொடுக்கும், மீதி பாலை அதை வச்சுக்கும். அதனால அது கண்ணுக்குட்டிக்கான பாலை அதை வச்சுக்கும், மீதி பாலை தான் நம்ம உபரி பாலை தான் நம்ம கொடுக்கும். ரெண்டாவது இப்போ நீங்க ஒரு வாரம் 10 நாள் பாலே நீங்க எடுக்கல, பால் பீசலைன்னாக்க அந்த பால் வந்து அந்த காம்பு வழியா வெளியே சுட்டு ஓடும், உபரியாகி ஓடும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ஜீவகாரணி நோக்கத்தோட அதுக்கு நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லது அதுக்கு தேவையான உணவுலாம் கொடுத்துட்டு நாம் அது கொஞ்சம் உணவுக்கு எடுத்துக்கலாம். அந்த உணவுல நம்ம நெய் வெண்ணெய் எடுத்து நம்ம செய்தோம் சாப்பிட்டோம்னாக்க நல்லா. வள்ளலார் ஒரு பாடையும் சொல்றார், அருளாளர் வருகின்ற தருணம் மீது தோழி 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றுங்க, திருளாய பசுநெய்யே விடுக, மற்ற நெய்யே திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும், பசுநெய்யே விடுகிறேன். ஸோ தீபம் ஏற்றமோடு பசுநெய் விட்டு ஏற்ற சொல்றார். ஸோ கடவுள் வந்து பால் நெய் ஆகாதுன்னா அதை வந்து இந்த பாடல்ல வந்து கடவுள் வள்ளலார் வந்து பாடி இருக்க மாட்டான். ஸோ இந்த சிந்தனை நீங்க வந்து செய்யணும். ஸோ உணவுல வளர்ந்து இன்னொரு இடத்துல வந்து சிறப்பு வித வள்ளலார் சொல்லும்போது பாலில் சுத்தி செய்த அப்படிங்கிற 6 மூலிகைகளை, பெரும்பாலும் எல்லா மூலிகைகளுமே அதில் வெட்ட சூடு இருக்கும். மூலிகைகளை வெட்ட சூடுல நம்ம வந்து சுத்தி செய்யணும் அப்படின்னாக்கா பாலில் போட்டு பிட்டைவில் பண்ணாதான் அதற்கு வெட்ட சூடு செய்யும். ஸோ இதை வள்ளலார் சொல்றதுக்கு முன்னே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, வள்ளலாரும் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றார், பாலில் சுத்தி செய்தார், பாலில் தான் இந்த மூலிகைலாம் சுத்தி செய்யணுங்கிறார். அதனால வந்து நீ பால் குடிக்கிறதுனாலையோ நீ வந்து ஒரு நெய் சாப்பிட்றதுனாலையோ ஒரு மோர் சாப்பிட்றதுனாலையோ உனக்கு அருள் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்ல போறது இல்லை. ஆனா பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி சுத்தமா கொடுக்காம நீ குடிச்சாதான் அதுதான் பாவம். நம்ம தாய்ப்பால், ஒரு தாய் பிறந்த தாய்கிட்ட நம்ம வந்து பால் குடிச்சோம், அப்ப தாயை கொன்னுட்டோம், தாயை பாவப்படுத்தணும் அப்படின்னு அது பொருள் ஆகாது. நம்ம எல்லாருமே தாய்ப்பால் குடிச்சுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதோடைய ஜீவராசிகள்லாம் அது பால் ஊட்டிகள் எல்லாமே அது பால் தாயோடைய பால் குடிச்சுதான் வளருது. நாமும் நம்முடைய தாய்ப்பால் குடிச்சுதான் வந்தோம். ஆனால் என் தாயை நான் கொன்னுட்டேன், என்னுடைய தாயை நான் மாமிசமா சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு அது பொருள் ஆகாது. அதனால வந்து பால் நெய் உணவுலாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். மருத்துவ ரீதியாகவும் மிக நல்ல பொருள், பால் நல்ல பொருள், நெய் நல்ல பொருள். அதான் நீங்க எடுத்து எந்த மூலிகைகள் கசலாங்கனி தூதுவளை முசுமுசுக்கே பாலில் போட்டு பிட்டவெளி செய்து எடுத்தா அது நல்ல மருந்தாக மாறும். அப்படியே நீங்க குடிச்சிங்க அப்படின்னாக்க அது வெட்ட சூடாக மாறி அது சூடு சம்பந்தமான நோய்களை உற்பத்தி பண்ணும். சன்மார்க்கிகள் எல்லாமே ஒரு பகுத்தறிவை தான் வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம வந்து எடுத்துக்கணுமா தவிர அது எதையும் நம்ம வந்து ஒரு ஆர்வ கோளாறாவோ அந்த சாது சொன்னாரு, இந்த சாமியார் சொன்னாரு, அந்த சாமியார் சொன்னாருன்னு அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போறதெல்லாம் நீங்க ஏத்துக்க கூடாது. நீங்க சிந்தனை பண்ணணும் மருத்துவங்கள் என்ன சொல்லுது. நம்ம 2 விஷயம் தான், நடைமுறையில விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது அது மருத்துவ ரீதியான விஷயங்களா இருக்குதா, மருத்துவ ரீதியாக அதை அணுகணும். 2வது வந்து உயிர்கொலை இல்லாம அதை அணுகணும். இந்த 2 விஷயங்கள் தான் நீங்க பார்க்கணும். மருத்துவ ரீதியாக நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவை எடுத்துக்கணும். 2வது வந்து எந்த உயிரும் கொன்ன உணவாக இருக்கக்கூடாது. இப்படிதான் நீங்க பார்க்கணுமா தவிர உங்க ஆர்வ குழால சாப்பிட சொல்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ மருத்துவ ரீதியாகவும் சன்மார்க்க ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பால்லாம் நீங்க எடுத்து கரிசாலை கூட பாலில் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, அது பாவமும் கிடையாது. அதனால கண்ணுக்குட்டியோ பசுமாடோ இறந்து போறது இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து நீங்க வந்து தேவைக்கு பதம் பெற காய்ச்சி பசு நீரும் பாலின்னு கடவுளை வந்து வள்ளல் பெருமான் வந்து பாடுறார். ஆகாத பொருளை வந்து கடவுளை வர்ணிச்சு வள்ளல் பெருமான் பாட மாட்டார். ஓகே, அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ உடல் சூடு ஏறாம பார்த்துக்கணும். ஸோ சன்மார்க்கிகள் தூங்கணுமா தூங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பா 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அதனால அருள் பெறுவதில் எந்தவித பாதிப்பு இருக்காது. இல்ல நான் தூங்க மாட்டேன் அப்படின்னாக்கா 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க துரிய நிலையில கடவுளை நினைத்து கொண்டிருங்கள், தூங்க வேண்டியதில்லை. 1 மணி நேரம் தூங்கினா போதும். ஒண்ணு அப்படி கடைப்பிடிக்கணும், இல்லைன்னா இப்படி கடைப்பிடிக்கணும். 2க்கு நடுவுல கடைப்பிடிச்சிட்டு அதையும் கடைப்பிடிக்காம கடவுளையும் நினைக்காம இதுவும் கடைப்பிடிக்காம கடைசியில வந்து நோயாளி ஆவறத வள்ளலாறு விரும்ப மாட்டார். சன்மார்க்கம் அதை விரும்புவதில்லை. இந்த வள்ளல் பெருமான் சொன்னபடி மூலிகைகள் எல்லாம் பாலில் பிட்டவில் பண்ணி பாலுடன் கலந்து சாப்பிடுங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. உடம்பை பார்த்துக்கலாம். பஞ்சகற்பமும் பாலில் தேய்ச்சி தான் வந்து குளிக்கணும், அதையும் நீங்க வந்து வாரத்துக்கு 1 நாள் கம்பல்சரி குளிங்க. ஸோ இப்படிலாம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜி கிடைச்சி நம்ம ஒரு 90 வருஷம் 100 வருஷம் ஆண்டுகள் வாழ்ந்துக்கிட்டு நிறைய ஜீவகாரியங்கள் செய்யலாம், நிறைய நேரம் கடவுளை பிழைக்கலாம். ஏன்னா இந்த உடம்பு இந்த பிறப்பு என்பது கிடைப்பதற்கரிய பெரிய பிறப்புங்கிறது.
அப்ப இந்த கிடைப்பதற்கரிய பெரிய பிறவி மனித பிறப்பு, திரும்ப இந்த பிறப்பு போனா திரும்ப மனித பிறப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த வித உத்தரவாதமும் இல்லைன்னு ஒரே வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப நம்ம கிடைச்ச இந்த மனித பிறப்பையே ஏதாவது ஒரு ஆர்வ கோளாறுல யாராவது சொல்றாங்க, அந்த சாமியார் சொன்னாரு, இந்த சாமியார் சொன்னாருன்னு உங்க உடம்பையும் உங்க பிறப்பையும் அழிச்சு கொள்ள வேண்டாம். ஒரு அற்ப பிரிவாக சீக்கிரம் செத்து போவதை சன்மார்க்கம் விரும்பவர் இல்லை. அதனால ஈஸியா நோயாளியாக ஆகி ஈஸியா வந்து இறந்து போவதை விட்டுடுங்க. கடவுள் அருள் வருகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஆரோக்கியமும் இந்த உடம்பும் தேவை. அதை மனசுல கவனத்துல வச்சுக்கங்க. கடவுள் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. அது கடவுளுக்கும் நம்ம கர்மா நமக்கும் உள்ள ஒப்பந்தங்கள் என்ன ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் எப்போ வரும்னு தெரியாது. வருகின்ற வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும். வருகின்ற வரைக்கும் நாம வந்து இந்த உடம்பு நமக்கு தேவை. இந்த உடம்பு ஆரோக்கியம் இல்லாத வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது மிக கொடூரமாக இருக்கும். சன்மார்க்கிகளுக்கும் வலினா வலிதான், சன்மார்க்கம் இல்லாதவர்களுக்கும் வலினா ஒண்ணுதான். சன்மார்க்கி எனக்கு வந்து முள்ளு குத்துனா வலிக்காது, சன்மார்க்கி எனக்கு வந்து வெயில் அடிச்சா உரைக்காது, சன்மார்க்கி எனக்கு மழை பெஞ்சா நனையாதுன்னு நம்ம சொல்ற நிலைக்கு நம்ம இன்னும் இல்லை. நமக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா துன்பம் நமக்கும் துன்பம். நம்மளையும் ஒருத்தங்க அடிச்சா நமக்கும் பலாருன்னு அடிச்சா ஐயோ அப்படி அப்பா அப்படின்னு நம்ம வலிக்கும். ஸோ சன்மார்க்கிகளா வந்து நம்ம வந்து பெரிய ஞானி அளவுக்கு நம்மளை நினைச்சுக்கிட்டு நம்ம அது வேணாம் இது வேணாம் அதை சாப்பிட மாட்டோம் இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நோயாளி ஆக வேணாம். உலகத்தில் அருள் பெறுகின்ற வரைக்கும் நம்ம இருக்கணும். கருணையா தான், உள்ளத்தில் கருணை தான் முக்கியம். கருணை மட்டும் ததும்பி இருந்தா போதும். உள்ளத்தில் கருணை ததும்பி இருந்தால், கண்களில் எல்லா உயிர்களுக்காகவும் மீது சிந்தி கொண்டிருந்தால் இதுதான் மிகப்பெரிய வழிபாடு. அதை விட்டுட்டு நீங்க வந்து முடி வெடிக்கிறீங்களா, டை அடிச்சுக்கிறீங்களா, கட்ட சட்டை போடுறீங்களா, நீங்க வண்டி ஓட்டுறீங்களா, மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்க பால் குடிக்கிறீங்களா, நீங்க சட்டை போடுறீங்களா, சட்டை போடலையா, இதெல்லாம் கடவுள் நினைச்சு பார்க்கறதே இல்லை. கடவுள் வந்து அவ்வளவு தரம் கெட்டு இருப்பவர் இல்லை. கடவுள் வந்து ஒரு உயர்ந்த ஒரு தனிப்பெரும் கருணை. அவருக்கு தேவையானது உன்னுடைய உள்ளம், உன்னுடைய தெளிவு, ஆன்மா வந்து தெளிவா இருக்குதா, உள்ளம் கருணையா இருக்குதா, எல்லா உயிரும் தன்னுயிர்ப்போடு நினைக்கின்ற உணர்வோடு இருக்குதா, இதைத்தான் பார்க்குறாரு. வெளி வேஷத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. வெளி வேஷத்தெல்லாம் நீ அதை கட்டிக்கிறியா, இதை பண்ணிக்கிறியா, அதை பண்ணிக்கிறியா, இதை பண்ணிக்கிறியா, இதெல்லாம் பார்க்கல. நீ பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம், நான் அதை தப்புலாம் சொல்ல வரல. பட் அது பண்ணாததுனால நமக்கு அருள் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க போக வேணாம்னு சொல்றதுதான் என்னுடைய கருத்து. பெருமாள் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா அது உங்க உடலை ஆரோக்கியத்தை கெடுக்காம பார்த்துக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காம பார்த்துக்குங்க. அதை தான் நான் சொல்றேன். சன்மார்க்கம் என்றாவே சாமியார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சன்மார்க்கத்தை நம்மளை பார்த்து ஒரு சன்மார்க்கத்துக்கு வரணும். நம்ம நோயாளியாக இருப்பதை பார்த்து, குடும்பத்தில் பொறுப்பு இல்லாம இருப்பதை பார்த்து, கடங்காரனா இருப்பதை பார்த்து, ஒருத்தவங்க டொனேஷன் கேட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுல பார்த்துட்டு ஒரு சன்மார்க்கம் வராமல் கூட சன்மார்க்கத்துக்கு போயிட்டு அவன் நல்லா இருந்தான், சன்மார்க்கத்துக்கு போயிட்டு பாரு இப்ப நுணங்கரை கேட்டுட்டு ஊர் ஊரா அலையிறான், அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு நம்மள வந்து தாழ்வா நினைச்ச கூடாது. நம்மள வந்து சன்மார்க்கில் தரமா நினைக்கணும். அவன் ஐயா கும்பிடுறான், நாளுக்கு நல்லா இருக்கிறான், அவன் ஐயா கும்பிடுறான், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான், அவன் ஐயா கும்பிடுறான், குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான், அவன் ஐயாவை கும்பிடுறான், மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றான். இப்படி நம்ம சன்மார்க்கத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாம தான். நம்மளை வச்சுதான் சன்மார்க்கத்துக்கு ஒருத்தவங்க வர போறாங்க. சன்மார்க்கத்தில் உள்ள நாம வந்து இந்த உலகியல் வாழ்க்கையிலும் உலகத்தாரர்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அவங்களாம் நமக்கு சன்மார்க்கத்துக்கு வருவாங்க. இல்ல நம்ம ஒரு நோயாளியாவோ, ஐயோ நல்ல சின்ன பையன் சின்னத்துல அதை சாப்பிடாம இதை சாப்பிடாம நோயாளியா இருக்கிறான் அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்கன்னாக்க அதை பார்த்து சன்மார்க்கத்துக்கு வருவாங்களா? அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சன்மார்க்கமா போயிட்டான், இப்ப சாப்பாடுக்கே பிச்சை எடுக்கிறான், இந்த நிலையை பார்த்தா சன்மார்க்கத்துக்கு வருவாங்களா? அவன் சன்மார்க்கே இருந்துட்டு இப்ப 4 வருஷம் இருந்தா அந்த கோயிலுக்கு கட்டணும் இந்த கோயிலுக்கு யாரும் பாக்குறவங்களாம் டொனேஷன் கொடு, சோசியல் மீடியாலாம் அதை கொடு இதை கொடுன்னு புடிங்கிக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே அங்கங்க பிச்சை எடுத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு இந்த நிலையை பார்த்தா சன்மார்க்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்புறம் சன்மார்க்கி அதெல்லாம் கும்பிட்டாரு, புள்ள நல்லாகிறாரு, அப்படி ஆரோக்கியமாகறாரு, நல்ல ஒரு பண்போடாகிறாரு, நல்ல ஒரு குணநலனாகிறாரு, 4 பேருக்கு நல்லது பண்றாரு, இப்படி இந்த ஒரு பண்பு நிலன்களை பார்த்தாதான் சன்மார்க்கிகள் வருவாங்க. அந்த சாதாரண மக்கள் சன்மார்க்கத்துக்கு வருவாங்க. அப்ப ஒருத்தர் சன்மார்க்கத்துக்கு வரணுமா வேணாமா என்பதை நம்மளை பார்த்து தான் முடிவு பண்ண போறோம். இல்லை சன்மார்க்க ஆன்மநேய சகோதரர்கள், நாம சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நான் ஒழுக்கமாகறேன், சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நான் ஆரோக்கியமாகறேன், சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா வேலையில இருக்கிறேன், நல்லா பண்போட இருக்கிறேன், நல்லா என் உடம்பு ஆரோக்கியமாகுது, என் பிள்ளைங்களை மனைவி எல்லாத்தையும் நல்லா நான் பார்த்துக்கிறேன், அப்படி என்ற ஒரு கருத்து சன்மார்க்கத்துக்குள் நிலவி இந்த சொசைட்டில நிலவி வந்தாதான் மற்றவர்கள் பரவாயில்ல சன்மார்க்கத்தை போய் வணங்கு, அது நல்ல மார்க்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க, அங்க ஆரோக்கியத்தை சொல்லித்தராங்க, நல்ல பண்பு நல்லா சொல்லித்தராங்க, நல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க, இந்த சமுதாயத்துல எப்படி நீங்க நடந்துக்கணும் சொல்லித்தராங்க, எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை சொல்லித்தராங்க, கடவுள் கருணை பண்றாங்க அப்படின்னு இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு வந்ததின் விளைவாக பாசிட்டிவா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது சன்மார்க்கத்துக்கு வந்தமோ வரலையோ, நான் அதை கட்டடம் எனக்கு இத்தனை லட்சம் தேவைப்படுது,
அந்த தர்மசாலை இந்த ஊர்ல இதை கட்டுறேன், எனக்கு 40 லட்சம் தேவைப்படுது, 50 லட்சம் தேவைப்படுது, முதியோர்கள் கட்டுறேன், சில்ட்ரன்ஸ் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு போயிட்டு போயிட்டு சன்மார்க்கியில பார்த்தா பயந்து ஓடுறான். ஐயோ சன்மார்க்கியா வளலா கும்பிடுவனா, இவன் வந்தா அதுக்கு கேட்பானே, இவன் வந்தா இதுக்கு கேட்பானே அப்படின்னு நம்மளை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு வச்சுக்கூடாது. எப்ப ஐயா வருவாரு நம்ம வீட்டுக்கு, எப்ப ஐயா ஃபோன் பண்ணுவாரு, எப்ப ஐயாட்ட பேசலாம் அப்படின்னு நம்மகிட்ட விரும்பணும். ஐயோ இவரா நம்ம போனை பார்ப்பாரு, அந்த சாது ஐயோ இந்த ஆளா இந்த அளவுதே சபை கட்டுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட டொனேஷன் கேட்டிருந்தா நான் தரேன்னு சொல்லி அதுக்காக கால் பண்றாங்களது. ஐயோ இந்த இவனா இவன் அதை கட்டுறேன்னு சொல்லி கேட்பான், ஐயோ இவனா சோறு போடுறத காசு கேட்பான். இப்படி நம்மளை கண்டு பயந்து ஓடக்கூடாது, நம்மளை கண்டு தெரிச்சு ஓடக்கூடாது. நம்மளை பார்த்த உடனே வரணும். அழகா சொல்ற என்பால் வருவருக்கு எந்த அருள் ஈகின்றேன் ஈகின்றேன். அது மாதிரி சன்மார்க்கள் நம்ம கிட்ட வரவங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியத்தை போதிக்கணும், சன்மார்க்கத்தை போதிக்கணும், நல்ல பண்பு நலங்களை போதிக்கணும். இதை போதிக்கும் போது நம்ம கிட்ட மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு வரவங்கிட்ட நம்ம ஏதாவது பிராக்கெட் போட்டு அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு அவன்கிட்ட நம்ம பிடுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி பிடுங்கிறதுக்கு பார்த்தோன்னா சன்மார்க்கத்தை விட்டு விலகி போயிடுவான், அல்லது நம்மளை பார்த்தா ஒதுங்கி போயிடுவான். அந்த நிலையை நம்ம சன்மார்க்கிகள் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஸோ சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுடைய விஷயத்தை பற்றி நாம் வந்து ஓரளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். சன்மார்க்கிகள் யார் தூங்கணும், யார் தூங்க வேணாம், ஏன் தூங்கணும், எதுக்கு தூங்கக்கூடாது அப்படிங்கிற விளக்கங்களை நம்ம ஓரளவுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். ஸோ முடிவு வந்து உங்கள் கையில் தான். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குற ஒழுக்கத்துக்கு போகிறீங்களா, யோகா மாந்திரங்களா போகிறீங்களா, இல்லை 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிற ஒழுக்கத்து சம்சாரிகளா வரீங்களா, சாதுக்களா போறீங்களா, சம்சாரிகளா வரீங்களா? சாதுக்களுக்கான ஒழுக்கம் அது, சம்சாரிகளுக்கான ஒதுக்கம் இது. ஸோ மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு சிந்தனையில வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நல்ல சன்மார்க்க கருத்துக்களை மருத்துவ அறிவு கொண்டு, வர்ம மருத்துவ அறிவு கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சன்மார்க்கிகள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்து கடவுள் நீண்ட காலங்கள் ஆயுளோடு இருந்து சன்மார்க்க அருளை பெற வேண்டும் அப்படி என்பதுதான் அடியனுடைய கருத்து. அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் பேசப்பட்டதை தவிர யாரையும் குறிப்பிட்டோ எவரையும் குறை சொல்லி குறிப்பிட்டு பார்ப்பது அடியனுடைய நோக்கம் இல்லை. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.